பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 135 சங்கீதம் 20வது வசனம். சாம்ஸ் 135:20. லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அடுத்தது இந்த நாள் நம்ம பார்க்கக்கூடியது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யார்? அவங்க ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருப்பாங்க, நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்பாங்க. சில இடங்களில் நான் ஜெபமே ஆரம்பிக்க மாட்டேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே, அற்புதம் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரேன்னுவாங்க. ஒன்றும் விளங்காதவங்களாக இருப்பாங்க. இந்த வார்த்தை தயவுசெய்து உங்களை மனசை புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் காத்துருங்க, அதுக்கப்புறம் ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னும் போது எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி செலுத்தணும். என்னப்பா 10 பேர் போனாங்க, ஒருத்தர் தான்ப்பா வந்திருக்கிறாங்க, என்னப்பாச்சு, பரவாயில்ல, இந்த ஒரு மனுஷனாவது மனம் திரும்பினானே என்று சொல்லி சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஸ்தோத்திரம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்று நிறைய இடத்துல இந்த சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம். அது லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரியுங்கள். அந்த கர்த்தருக்கு நாம் மகிமை உள்ளவர்களாக இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 எடுத்து படிச்சிருந்தனால நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் ஏமாத்து காரியம், அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஸ்தோத்திர பலிகள் படிக்கிறதுனால உடனே இவங்க கர்த்தருக்கு பயந்தவங்கெல்லாம் கிடையாது. நான் அதனால் அதை தப்பாக அவங்கள சொல்ல வரல, ஆனால் அதவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வசனம் முழுசாக இருக்குதுங்க. அந்த நேரம் அப்படியே முடிச்சுட்டு வந்துடலாம், தூங்கி எழுந்த உடனே இல்லை குளித்த உடனே அந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்லி முடித்த உடனே அப்படியே சரியாச்சுன்னு நினச்சிடக்கூடாது. இதுக்கு என்னத்த அர்த்தம் இருக்குது? ஒரு வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அது ஆம்பளையாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்க சம்பாரித்து வீட்டில் பணத்தை கொடுத்ததுனால வீட்டில் எல்லாம் வந்து சேராது. அதுக்காக பண்ணுற பிரயாசங்கள் இருக்க பாருங்கள். மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க, தாயாரோ இல்லை மனைவிமார்களோ, அந்த அமௌண்ட்டை வச்சு போயிட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு இட்லியாகவோ தோசையாகவோ சப்பாத்தியோ பூரியாகவோ ஒரு பிரியாணியாகவோ இல்லை ஒரு சாப்பாடாக கொடுக்குறாங்க பாருங்கள். அதுதான், காசு கொடுக்கறதுனால எல்லாம் வந்துடாது, அதுக்கப்புறம் அதோடைய பிரயாசங்கள் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய லைஃப்பில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணுமா. இன்றைக்கி சபையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமான ஊழியக்காரர்கள் வந்துட்டாங்கன்னா ஸ்தோத்திராண்டவரே அப்படியே விண்ண பிளக்கும். ஆண்டவர் சொல்லுவார், என்னம்மா நடிக்கிறாங்கப்பா, இதே இந்த ஊழியக்காரை வச்சு இந்த பிள்ளையை வச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது எல்லாம் வேடிக்கை பார்க்குதுங்க, அங்கே திரும்புகிறாங்க இங்கே திரும்புகிறாங்க, அப்போ தான் குழந்தைங்கள விடுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படவே கிடையாது. அதுவும் சிலர் இருக்கிறாங்க, சண்டே சர்வீஸில் அன்றைக்கி தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, அப்போ தான் அவங்களுக்கு டிஃபன் கொடுப்பாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னுவாங்க, மறாவது நாள் ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்க, காலேஜுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்போல்லாம் இவங்களால் கேட்டு உள்ளே கூட நுழைய முடியாது, கேட்டுக்கு என்ட்ரன்ஸில் கூட விட முடியாது, செக்யூரிட்டி வெளியில் துரத்தி விட்டுருவாங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? கர்த்தரை அவமதிக்கிற ஒரு காரியம். அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, ஆமேன்னு சொல்கிறீங்க, அல்லையா சொல்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஆராதனை செய்கிறீங்க, வசனங்கள்லாம் முடிச்சுறீங்க, 3 மணி நேரம் பட்டீங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லாமல் போச்சுங்க. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த 6 நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கும்போது எப்படி வீட்டிலேருந்து அனுப்பி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லாதது போல், சபைக்கு போன உடனே அவங்கள அப்படியே கண்ட்ரோலில் பக்கத்துலேயே பிடிச்சி வச்சுக்கிறது என்ன, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது என்ன, டிஃபன் கொடுக்கறது என்ன, அவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறது, இந்த குழந்தைய பார்த்து ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் வச்சிக்கவே கூடாதுங்க. இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே கிடையாது. கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தமும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் என்னை திட்டலாம், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், வார்த்தை சொல்லுகிறது, அதனால் உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது உணர்வு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கவனமாக இருந்து பார்த்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இதுதான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறது. இப்போ அங்கே ஸ்தோத்திரத்தோடு விழித்திருப்பாங்க, ஜெபத்தில் விழித்திருப்பாங்க, பாடல் பாடி அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருப்பாங்க. நீங்களும் உங்களை அர்ப்பணிங்க.
எப்படியும் 6வது நாள் ஸ்கூலுக்கு நம்ம போயிட்டு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையோ தொட்டு பார்க்க மாட்டோம். ஸ்கூலுக்கு வீட்டிலேருந்து அனுப்பி வச்சதுக்கப்புறம் எப்படி திருப்பி வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறோம் இல்லையா? அதே போல் ப்ரேயர் நடக்கிற நேரத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் வெளியில் சாப்பாடு கொடுக்குற, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நினச்சிக்க வேண்டாம், அதை பண்ண வேண்டாம். கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறது ரெண்டும் ஈவனாக இருக்கும் என்பதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரங்கள் என்ற வார்த்தை மூலமாய் இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும்போது, உபவாசம் பண்ணும்போது, ஆண்டவர் சமூகத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது உமக்கு பயந்து நடக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வார்த்தையின் பிரகமாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இரக்கம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்ப்பா. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.